அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலகனின் தமிழ் தொழில் போட்டி நிகழ்வுக்கான நேரம். இன்று 13/3/2026 வெள்ளிக்கிழமை பிரித்தானிய நேரம் பிற்பகல் 6 மணி. இன்றும் ஒரு கேள்வியோடு வந்திருக்கின்றேன். அதுக்கு முன்னதாக நீங்கள் 3 முக்கிய விடயங்களை செய்ய வேண்டும். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் அல்லது ஃபாலோ செய்திருக்க வேண்டும். அதைவிட எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும். மூன்றாவது விடயமாக என்னவென்று சொன்னால், கேள்வியை சுமந்து வருகின்ற இந்த காணொளியை உங்களுடைய முகநூலில் 10 நண்பர்களை டாக் செய்து நீங்கள் பகிர்ந்திருக்க வேண்டும். இந்த 3 விடயங்களையும் செய்து முடித்த பின்னர் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டினை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு விடுகின்றேன். ஒருவர் ஒரு தடவைதான் பதிலினை அனுப்ப முடியும். இரண்டாவது முறை நீங்கள் அனுப்பலாம், ஆனால் உண்மையில் குழுக்களுக்குள் உள்வாங்கப்பட மாட்டீர்கள். அதைவிட இன்று கேட்கப்படுகின்ற இந்த கேள்விக்கு நாளை நண்பகல் 12 மணிக்கு முன்னராக நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பதிலினை அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு பிந்தி வருகின்ற எந்த பதில்களுமே குழுக்களுக்குள் உள்வாங்கப்பட மாட்டாது. சரி, இப்போது நான் வாட்ஸ்அப் இலக்கத்தை கூறிவிடுகிறேன். புலக்கடனுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 004473326896 என்ற அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதிலினை அனுப்பி வையுங்கள். இப்போது கேள்விக்குள் செல்லலாம். என்ற 2 கேள்விகளை தாங்கி ஒரு கேள்வியாக வரப்போகின்றது. இந்த 2இல் ஏதேனும் ஒன்றிற்கு பதில் சொல்லி இருந்தால் நீங்கள் குழுக்களுக்குள் உள்வாங்கப்பட மாட்டீர்கள். 2க்குமே நீங்கள் சரியான பதிலினை அனுப்பி வைக்கின்ற போதுதான் நாங்கள் உங்களை குழுக்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். சரி, கேள்வி இதோ. பயனுள்ள விளைச்சல் அற்ற இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த இடத்தில் வழிபடப்படுகின்ற தெய்வத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கான பதிலினை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நாளை நண்பகல் 12 மணிக்கு முன்னதாக நீங்கள் அனுப்பி வைத்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஒரு முறை பரீட்சித்து பார்த்து விடுங்கள். இன்றைய கேள்விக்கான வெற்றியாளரை நாங்கள் நாளை அறிவிக்க காத்திருக்கின்றோம். உண்மையிலே உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இந்த நிகழ்ச்சிகள் மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றிக் கொண்டு இருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றி வெற்றியினை ஈட்ட முடியும். வெற்றி ஈட்டாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதனூடாக ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியும். மற்றொரு கேள்வியோடு உங்களை நாடி வரும் வரைக்கும் நான் விடைபெற்று சொல்கின்றேன். என்றும் வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம் அன்பர்களே.